ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, உகாதி வருது இல்லையா, அதுக்கு ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது ஹயக்ரீவ மட்டின்னு பேருங்க. உகாதினாவே போலி பண்ணுறது வழக்கங்க. போலி பண்ண முடியாதவங்க இந்த ஹயக்ரீவ மட்டியை பண்ணலாங்க. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. போலின்றது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ்ஸு பண்ணுறது. அதை விட இதை ஆல்டர்னேட்டிவாக பண்ணலாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு டம்ளர் நல்லா கெட்டி வெல்லங்க, அப்புறம் தேங்காய் ஒரு கப்பு, நெய் 1/4 கப்பு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கசகசா. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் நம்மளுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. வாட்டர் இந்த நான் சொன்ன அளவுக்கு 1.5 டம்ளர் வாட்டர் வேணும். பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஏலக்காங்க. இதெல்லாம் தான் இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நல்லா ஒரு 2 to 3 hours நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. இது நல்லா ஊறணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குக்கரில் வச்சுட்டு ஒரு 5 விசில் விடுங்க. ஏன்னா கடலைப்பருப்பு நல்லா வேகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள் இப்போ எப்படி வெந்திருக்குன்னு. இந்த கடலைப்பருப்பு இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாம் இதை ஸ்மாஷ் பண்ணி விடலாம். 1-2 இருந்தால் நல்லாயிருக்குங்க. அதனால் நல்லா எடுத்து மத்தோ இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்மாஷர் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறமா என்ன பண்ணணுன்னா, இதுக்கு நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோங்க. நான் 1 டம்ளர் கடலைப்பருப்பு போட்டேன் இல்லையா, அந்த 1 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 1 டம்ளர் வெல்லம் சேர்க்குறேங்க. இது சரியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா 1.25 டம்ளர் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம், அதுவே ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும். ஆனால் வெல்லம் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்றது பார்த்துக்கோங்க. நல்லா ரெட் கலரில் வெல்லம் நல்லா வெல்லமாக இருந்தால் ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லைன்னா இந்த ஒயிட் கலரில் கிடைக்கிற வெல்லம் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெல்லத்தோட குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணுறதும் கம்மி பண்ணுறதும் பண்ணிக்கலாங்க. இதை அதுலேயே போட்டுட்டேங்க. ஸோ அப்படியே கரையும்னு சில தண்ணி போட்டு கரைச்சி போடுவாங்க. அது அழுக்கெல்லாம் இருக்குன்றவங்க அந்த மாதிரி பண்ணலாம். இந்த வெல்லம் நல்லா ப்யூராக இருக்குது, இதில் எந்த அழுக்கும் இல்லை. ஸோ அதை அப்படியே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் பச்சை கற்பூரம் சேர்க்குறேங்க. இந்த டிஷ்க்கு பச்சை கற்பூரம் ரொம்ப அவசியம், நல்லா வாசனையாக இருக்குங்க. ஸோ பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் வெல்லம்லாம் கரைஞ்சிடுச்சான்னு ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். நல்லா கரைஞ்சிடுச்சு வெல்லம். கேஸை சிம்மில் வச்சு குக் பண்ணுறது ரொம்ப நல்லது, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கொப்பரை தேங்காய் போட போகிறோங்க. கொப்பரை தேங்காய் இல்லாதவங்க சாதா தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். கொப்பரை தேங்காய் ஒரு 1/4 மூடி மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது கூட உங்களோட விஷுங்க. ஏன்னா சிலருக்கு நிறைய தேங்காய் பிடிக்கும், சிலருக்கு தேங்காய் பிடிக்காது. இதை நான் துருவி போட்டிருக்கேன். உங்களுக்கு பல்லாக நறுக்கி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். கொப்பரை தேங்காயை நெய்யில் வறுத்தும் போடலாங்க, அது இன்னும் டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த கசகசாங்க. கசகசாவை வெறும் வானலியில் லைட்டாக வறுத்தா அது கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கிற மாதிரி வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். அந்த பாருங்கள் உங்களுக்கே சவுண்டு கேட்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கசகசாவை அந்த டிஷ்குள்ளே போட்டுடலாங்க. அந்த டிஷ்ஷும் ஆஃபில் தான் இருக்கணும். கேஸு ஆனில் இருக்கிறப்ப கசகசா போடக்கூடாது, சரிங்களா? இது ரொம்ப மெயின்ங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கசகசா போடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு இது நெய் குத்திட்டு அதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் நம்ம போட போகிறோங்க. நம்ம டிஷ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கேஸ் தேவைப்படாது, அதனால் நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டோங்க. இப்போ நான் நெய்யில் முந்திரி பாதாம் என்னென்ன உங்களுக்கு நட்ஸ் சேர்த்துக்கணும்னு தோன்றதோ அதை சேர்த்து அதில் போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள் டிஷ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஹார்ட்லி 5 minutes தாங்க ஆகும். நீங்கள் கடலைப்பருப்பு வரையும் ரெடியாக வேக வச்சுட்டிங்கன்னா ஹார்ட்லி 5 minutes கூட எடுக்காதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது ஆற அதை பாருங்கள் எப்படி கெட்டியாக ஆகிடுச்சுன்னு. ஸோ நம்ம பரிமாறுறப்ப அது நல்லா கெட்டியாக ஆகிடுங்க.
நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நெய் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட ஜாஸ்தி போட்டுக்கலாங்க. இல்லை ஏலக்காவும் நான் சேர்த்துருக்கேன், அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தாங்க இருக்கும் ஃபைனலாக. நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஹாப்பி யுகாதிங்க. டேக் கேர். பாய்.